மற்ற கோவில்களிலே பைரவர் பார்த்தீங்கன்னா தனியாக தான் பார்க்க முடியும். இங்கே மட்டும்தான் பைரவர் கல்யாண கோலத்திலே வந்து காட்சி அளிக்கிறார். இந்த பைரவரை சுற்றி கீழே பார்த்தீங்கன்னா 8 பைரவர் தரிசிக்கலாம். ஒரு பைரவரும் ஒரு வேண்டுதலுக்கு வந்து அதிபதி. வளர்பிறை அஷ்டமியிலே கலந்து கொண்டு பூஜைகள் செய்து வழிபட்டால் திருமண தோஷம், கல்வி, குழந்தை பாக்கியங்கள், வேலை வாய்ப்புகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகள் இது அனைத்தும் நிவர்த்தி செய்கிறார். தேய்பிரை அஷ்டமி நாட்களில் இந்த பைரவருக்கு அந்த சிறப்பு தனாகர்ஷண யாகத்தில் கலந்து கொண்டு பைரவ பெருமான் யாகத்தில் யாழ் கலந்து கொண்டுகிறாரோ அவர்களுக்கு நிரந்தரமான வியாபாரம், வியாபார அபிவிருத்தி, பதவி உயர்வுகள், நம்மளுடைய காசு பணங்கள் வெள்ளை யாக்க கொடுத்துட்டு அவங்க தராமல் இருந்தாலும் அதெல்லாமும் பைரவர் திருப்பி வாங்கி தரார். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரி தொலைகள், திருஷ்டி தோஷங்கள், பூர்வ ஜென்மத்துடைய சாபாப தோஷங்கள், கடன் நிவர்த்திகள், பில்லி, சூன்யம், ஏவல், செய்வனை கோளாறுகள், இந்த சுவர்ணாகர்ஷண பைரவரை சுற்றி 8 பைரவர் 8 திக்கிலையும் இங்கே அருள் பாலிக்கிறார். அதிலே முதலாவதாக விளங்கக்கூடிய பைரவர் அசிதாங்க பைரவர். இந்திரன் திக்கில் இருக்கக்கூடிய இந்த அசிதாங்க பைரவர் கல்வி கொடுத்து அனுகிரகம் செய்கிறார். கல்விக்கு அதிபதி இந்த அசிதாங்க பைரவர். இந்த பைரவரை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் கல்வி அபிவிருத்தி செய்கிறார் இந்த அசிதாங்க பைரவர். அசிதாங்க பைரவரை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக 2வது பைரவர். இந்த பைரவர் நாமதேயம் பெயர் ருரு பைரவர் அப்படின்னு வந்து பெயர். இந்த பைரவர் அக்னி திக்கில் இருக்கக்கூடியவர் இந்த ருரு பைரவர். இந்த பைரவரை வழிபட்டு இங்கே பைரவருக்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி இந்த பைரவரை வந்து வழிபட்டால் நம் நிரந்தரமான வியாபார எதிரி தொல்லைகள்லாம் இந்த ருரு பைரவரானது இந்த 2வது பைரவர் நீக்கிறார். இந்த பைரவரை பிரார்த்தனை செய்து வழிபட்டு இந்த பைரவரை பிரார்த்தனை செய்து இந்த வியாபார எதிரி தொலைகளை இணைக்குமாறு பக்தர்கள் வேண்டி பிரார்த்திக்கலாம். அடுத்ததாக 3வது பைரவர் வழங்கக்கூடிய பைரவர் சண்ட பைரவர் அப்படின்னு வந்து பெயர். யமன் திக்கில் இருக்கக்கூடிய பைரவர் அந்த சண்ட பைரவர். இந்த பைரவரை வழிபட்டால் புத்திர சந்தான பாக்கியம், நம்ம வம்ச அபிவிருத்தி செய்யக்கூடிய பைரவர் இந்த 3வது பைரவர் சண்ட பைரவர். நம் வாழ்க்கையிலே நம்மளுக்கு எப்போதும் நம் வம்சங்களை அபிவிருத்தி செய்து இந்த சண்ட பைரவானது அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த சண்ட பைரவரை பிரார்த்தனை செய்து கொள்ளவும். அடுத்ததாக 4வது பைரவர் குரோதன பைரவர். இந்த குரோதன பைரவரானது வாயு திக்கிலே இருந்து அருள் பாலிக்கிறார். இந்த குரோதன பைரவரை வழிபட்டால் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, சந்தோஷம், அனைத்து சந்தோஷமும் கொடுத்து நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீக்கி இந்த குரோதன பைரவர் அனுகிரகம் செய்கிறார். குரோதன பைரவரை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக 5வது பைரவராக விளங்கக்கூடியது உன்மத்த பைரவர். நிருதி பாகத்திலே இருந்து இந்த உன்மத்த பைரவர் அருள் பாலிக்கிறார். இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வியாபாரம், நிரந்தரமான வியாபாரம் செய்து அந்த வியாபாரமானது மெதுவாக ஸ்லோவாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த உத்தியோகத்தை மேலும் அபிவிருத்தி செய்து அனுகிரகம் செய்கிறார் இந்த உன்மத்த பைரவர். டாப் மோஸ்ட் இன்க்ரீஸ் கொடுத்து அனுகிரகம் என்றார் இந்த உன்மத்த பைரவர். அந்த உன்மத்த பைரவரை வழிபட்டால் வியாபாரம், நிரந்தரமான உத்தியோகம் கிடைத்து அந்த வியாபாரத்தில் மேலும் அபிவிருத்தி செய்து அனுகிரகம் செய்கிறார் இந்த உன்மத்த பைரவர். அவரை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது 6வது பைரவராக விளங்கக்கூடியது கபால பைரவர் அப்படின்னு வந்து பெயர். கபாலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண கலசம், அதாவது இங்கே உள்ள இருக்கக்கூடிய மூலஸ்தான சுவர்ணாகர்ஷண பைரவர். ஸ்வர்ண கலசம் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு வந்து பெயர். இந்த ஸ்வர்ண கலசத்திற்கு அந்த தங்கத்திற்கு அதிபதியாக இந்த கபால பைரவர் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். இந்த கபால பைரவரை வழிபட்டால் ஸ்வர்ண கலசம் எப்போதும் நம் வீட்டிலே யாம் இருக்கும் இடத்துல ஸ்வர்ணம் கொளிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கத்தை கொடுத்து அனுகிரகம் செய்கிறார். ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக அதிபதியாக இருந்து இந்த கபால பைரவர். இவரை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வந்தால் ஸ்வர்ணங்கள் நிறையா கிடைக்கும் என்று இந்த கபால பைரவர் அனுகிரகத்தில் பிரார்த்திக்கிறேன். அடுத்ததாக 7வது பைரவராக விளங்கக்கூடியது பீஷண பைரவர் அப்படின்னு வந்து பெயர். நம் வாழ்விலே நம்மளுக்கு எல்லா விதமான வியாபாரங்கள், குடும்ப சந்தோஷங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம் எதிரிகள் அதை நீக்கிறதுக்காக பில்லி, சூன்யம், ஏவல், செய்வனை கோளாறுகள் இது அனைத்தும் செய்து இந்த திருஷ்டி தோஷங்கள்லாம் செய்வார்கள். அந்த நம் எதிரிகள் இந்த திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அப்படி என்றால், இந்த பில்லி, சூன்யம், ஏவல் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு என்றால் இந்த பீஷண பைரவரை வழிபட்டால் நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய அந்த பில்லி, சூன்யம், ஏவல், செய்வனை கோளாறுகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். இந்த பீஷண பைரவரை
பிரார்த்தித்து அனைத்து திருஷ்டி தோஷங்கள், பில்லி சூன்ய ஏவல் அனைத்தும் நிவர்த்தியாக வேண்டும் பீஷண பைரவரை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக 8வது பைரவர் சம்ஹார பைரவர் அப்படின்னு பெயர். இந்த சம்ஹார பைரவரானது நம் வாழ்விலே எல்லா தினமும் நம்மளுக்கு சத்துருபாதைகள் எப்போதும் இருப்பார்கள். அப்படி இந்த சத்துருபாதைகள் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு என்றால் இந்த சம்ஹார பைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த 7 பைரவருடைய பார்த்தோம் இல்லையா, அந்த 7 பைரவருடைய ஆயுதம் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஹார பைரவர் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சத்துருகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் முக்கியமான பைரவர் இந்த சம்ஹார பைரவர் தான். அதனால தான் சத்துரு சம்ஹார பைரவர் அப்படின்னு நம்ம எதிரிகளை உடனே சம்ஹாரம் செய்ய வேண்டும், நம்ம எதிரிகள் நம்மளை விட்டு உடனே நீங்க வேணும் அப்படின்னா அந்த சம்ஹார பைரவரை வழிபட்டால் ரொம்ப விசேஷமானது. அதனால் அந்த சம்ஹார பைரவரை நம் எதிரிகள் நீங்க வேணும் அப்படின்னு அந்த சம்ஹார பைரவரை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஜெய் ஸ்வர்ணாகர்ஷண பைரவமூர்த்திக்கு ஜெய். ஸ்வர்ண பைரவி பீட நிலையே ஜெகதம்பிகே. ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்வர்ண பைரவி அம்பிகா சமேத ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் திருத்தலம் செம்பியவரம்பல் ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயம். இந்த ஆலயமானது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் திருநாகேஸ்வரம் ஐயாவாடி நாச்சியார் கோவில் அருகில் உள்ள செம்பியவரம்பல் உள்ள கிராமத்தில் இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இந்த திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். மற்ற கோவிலே பைரவர் ஸ்வர்ணகால பைரவர், ஸ்வர்ண பைரவர், கால பைரவர், பல பல ரூபங்களில் பைரவர் அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயத்திலே ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தனது வலது கையில் ஸ்வர்ண கலசமும் அபயகஸ்தமும், இடது கையில் டமருகமும் திரிசூலமும், சதுர்புஜ ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக இங்கே பைரவ பெருமான் அருள் பாலிக்கிறார். மற்ற கோவில்களிலே பைரவர் பார்த்தீங்கன்னா தனியாக தான் பார்க்க முடியும். இங்கே மட்டும்தான் பைரவர் கல்யாண கோலத்திலே காட்சி அளிக்கிறார். தனது பைரவர் இடது துடையிலே இங்கே பைரவர் அம்பாளை அமர்த்திண்டு அம்பாளுடைய தனது வடது கையானது பார்த்தீங்கன்னா பைரவருடைய வடது தோள்பட்டையிலே இங்கே ஆலிங்கன மூர்த்தியாக இங்கே சுவாமி பைரவரும் அம்பாளும் இந்த திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். மற்ற வேறு எந்த கோவில்களில் போய் பார்த்தாலுமே அங்கெல்லாம் பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உக்ரமூர்த்தியாக தான் பார்க்க முடியும் கோபத்தோட. நம் தமிழ்நாட்டிலே இந்த கோவிலே மட்டும்தான் இந்த ஆலயத்திலே பைரவரை தரிசிக்கணும் என்றால் சிரித்த முகத்துடைய சாநித்திய மூர்த்தியாக இங்கே பைரவர் அம்பாலும் அமர்ந்திருக்கார். அதுதான் இந்த கோவிலோட விசேஷமானது. இங்கே பைரவருக்கு அபிஷேகம் இல்லாத திருவுருவம். ஏனென்றால் இந்த பைரவரானது ஸ்வயம்பு மூர்த்தி அப்படிங்கிறதால அஷ்டமி அன்று இங்கே பைரவருக்கு புனுகு, சாம்பிராணி தைலம், அரகஜா, ஜவ்வாது இது 4 தான் இங்கே பைரவருக்கு இந்த திருத்தலத்தில் இந்த பைரவருக்கு சாத்தி இங்கே ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெறும். இந்த பைரவரை சுற்றி கீழே பார்த்தீங்கன்னா 8 பைரவர் தரிசிக்கலாம். ஒரு பைரவரும் ஒரு வேண்டுதலுக்கு அதிபதி. அதிலே முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த பைரவர் பேர் அசிதாங்க பைரவர் அப்படின்னு பெயர். அவர் கல்விக்கு அதிபதி, படிப்பை கொடுக்கக்கூடியவர். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பைரவரும் ஒரு வேண்டுதலுக்கு அதிபதி. இங்கே பைரவர் பேரு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு பெயர். ஸ்வர்ணம் என்றால் தங்கம், ஆகர்ஷணம் என்றால் உள்வாங்கி கொடுக்குதல் அப்படின்னு பெயர். தனதானியம் என்றால் காசு பணங்கள். இங்கே பைரவ பெருமான் எப்படியாக ரூபமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணம் சொல்லக்கூடிய தங்க ரூபமாகவும் தனதானியம் சொல்லக்கூடிய காசு பணங்கள் ரூபமாகவும் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பைரவ பெருமான் அனுகிரகம் செய்கிறார். இங்கே பைரவருக்கு அஷ்டமி என்று வளர்பிறை தேய்பிறை 2 அஷ்டமி நாட்கள்லையும் இங்கே பைரவருக்கு யாகங்கள் பூஜைகள் நடைபெறும். அந்த யாகத்திற்கு பேரு தனாகர்ஷண யாகம் அப்படின்னு பெயர். தனம் என்றால் காசு பணங்கள், ஆகர்ஷணம் என்றால் உள்வாங்கி கொடுக்குதல் அப்படின்னு பெயர். அந்த அஷ்டமி என்று வளர்பிறை தேய்பிறை அந்த அஷ்டமி என்று இந்த கோவிலே இந்த பைரவ பெருமானுக்கு அந்த சிறப்பு தனாகர்ஷண யாகமானது யார் கலந்துட்டு போறாங்களோ அந்த யாகத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வளர்பிறை அஷ்டமியிலே கலந்து கொண்டு பூஜைகள் செய்து வழிபட்டால் திருமண தோஷம், கல்வி, குழந்தை பாக்கியங்கள், வேலை வாய்ப்புகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகள் இது அனைத்தும் நிவர்த்தி செய்கிறார். தேய்பிரை அஷ்டமி நாட்களில் இந்த பைரவருக்கு அந்த சிறப்பு தனாகர்ஷண யாகத்தில் கலந்து கொண்டு
பைரவ பெருமான் யாகத்தில் யாழ் கலந்து கொண்டுகிறாரோ அவர்களுக்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் மகா தனாகர்ஷண யாகமானது அருள் பிரசாதம் அருளாக வழங்கக்கூடியது. நிரந்தரமான வியாபாரம், வியாபார அபிவிருத்தி, பதவி உயர்வுகள், நம்மளுடைய காசு பணங்கள் வெள்ளை யாக்க கொடுத்துட்டு அவங்க தராம இருந்தாலும் அதெல்லாமும் பைரவர் திருப்பி வாங்கி தரார். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரி தொலைகள், திருஷ்டி தோஷங்கள், பூர்வ ஜென்மத்துடைய சாபாப தோஷங்கள், கடன் நிவர்த்திகள், பில்லி, சூன்யம், ஏவல், சேவனை கோளாறுகள், கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள், இது அனைத்தையும் தேய்பிரை அஷ்டமி நாளில் இந்த சுரணாகர்ஷண பைரவர் ஆலயத்தில் அந்த தனாகர்ஷண யாகத்தில் கலந்து கொண்டால் அது அனைத்தும் நிவர்த்தி செய்து நிரந்தரமான வியாபாரத்தையும், சத்ருபாதைகள் நிவர்த்தி செய்து வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்து கடன் நிவர்த்தி செய்து காசு பணங்கள் தங்கங்கள் உங்க வீட்டில் அனுகிரகம் செய்கிறார் சுரணாகர்ஷண பைரவர். மொத்தம் இந்த உலகத்திலே 64 பைரவர் இருக்கார். அந்த 64 பைரவர்ல இந்த சுரணாகர்ஷண பைரவ ரூபமானது கிடையாது. இந்த சுரணாகர்ஷண பைரவரானது சிவனுடைய அம்சரூபம். இந்த சுரணாகர்ஷண பைரவர் இங்கே பைரவர் கல்யாண கோலத்திலே காட்சி இருக்கிறதால இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு திருமண தோஷங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த திருமண தோஷங்கள்லாம் நீக்கி கல்யாணத்துகளை அனுகிரகம் செய்கிறார் இங்கே பைரவ பெருமான். அதேமாரி நம்ம தமிழ்நாட்டிலே சுரணாகர்ஷண பைரவருக்கு தனிப்பட்ட ஸ்தலமாக விளங்கக்கூடியது இங்கே மட்டும்தான். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பார்த்தீங்கன்னா நடராஜர் சன்னதி பக்கத்தில் இந்த பைரவ மாரி உற்சவ சன்னதியாக பார்க்கலாம். திண்டுக்கல் பக்கத்தில் தாடி கும்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ண கோவில்களில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சுவர்ண பைரவராக வெறும் பைரவர் மட்டும்தான் அருள் பாலிப்பார், ஆனால் அம்மன் கிடையாது. சுரணாகர்ஷண பைரவருக்கு தனிப்பட்ட ஸ்தலமாக நம் தமிழ்நாட்டில் விளங்கக்கூடியது அது இங்கே மட்டும்தான். ரொம்ப விசேஷமான பைரவர். என்னென்ன மனதில் பிரார்த்தனை இருக்கோ, யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ பைரவ பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோ. வளர்பிறை தேய்பிரை அஷ்டமி நாட்களில் காலையில் 10:30 1 மணி வரைக்கும் இங்கே பைரவருக்கு அந்த சிறப்பு தனாகர்ஷண யாகமானது எப்போதும் நடைபெறும். அனைவரும் பக்தர்கள் அனைவரும் வந்து பைரவ பெருமான அருளில் நம் வாழ்விலே எல்லா விதமான காரியங்கள் வெற்றியடைய வேண்டும், வியாபாரத்தில் அபரிமிதமான யோகத்தை கொடுக்க வேண்டும். அந்த சிறப்பு தனாகர்ஷண யாகம் அருள் பிரசாதம் எப்போதும் அருள் இருக்க வேண்டும். வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை பைரவ பெருமான் நிவர்த்தி செய்து நிரந்தரமான அவர்களுக்கு நிரந்தரமான உத்தியோகத்தையும் வியாபாரத்தையும் காசு பணங்களையும் தங்கங்களையும் கொடுத்து அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி என்பெருமான மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது இந்த தனாகர்ஷண யாகமானது இன்று தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு ஹோமமானது நடைபெற உள்ளது. அனைவரும் பக்தர்கள் திரளாக ஆலயத்தில் வந்து கொண்டு பைரவ பெருமான் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் பைரவா. ஓம் நம சிவாய. இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் இங்கே பைரவருக்கு அந்த சிறப்பு தனாகர்ஷண யாகமானது நடைபெற உள்ளது. இன்று இந்த பைரவ பெருமானுக்கு மூலிகை சாமான் யாகங்கள் மற்றும் இங்கே பைரவருக்கு ரொம்ப பிடித்தமானது கருப்பு மிளகு, நாட்டு சர்க்கரை, முந்திரி, இது 3 தான் இங்கே அஷ்டமி நாளில் இங்கே பைரவருக்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகள் நடக்கும். கருப்பு மிளகானது யாகத்தில் செய்து கொண்டால் நம் சத்ரு உபாதைகள் உடனே நீங்குவதாக ஐதீகமானது. நாட்டு சர்க்கரை நம்மளை பில்லி, சூன்யம், ஏவல், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிரி தொல்லைகள், திருஷ்டி தோஷங்கள் இது அனைத்தும் நிவர்த்தியாக இந்த முந்திரி பருப்பு அதேமாரி திராட்சை இதெல்லாம் வந்து பைரவ பெருமானுக்கு சிறப்பு தானியமாக ஹோமம் செய்து இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் காலையில் 10:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இங்கே பைரவருக்கு அந்த சிறப்பு தனாகர்ஷண யாகமானது வளர்பிறை தேய்பிரை அஷ்டமி 2 அஷ்டமி நாளில் இங்கே பைரவருக்கு சிறப்பு யாகம் நடைபெறுகின்றது. இங்கே ஆலயத்திற்கு இந்த தனாகர்ஷண யாகத்தில் அனைவரும் பக்தர்கள் வந்து திரளாக வந்து கலந்து கொண்டு பைரவர் ஆசீர்வாதத்தை எப்போதும் கண்டுகளிக்குமாறு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.